11th Standard Business Max Chapter 1 Matrices and Determinants 1.1 Determinants அந்த செக்ஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். 1.1 Determinants அதில் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் மேட்ரிசஸ் அண்ட் அல்ஜிப்ரா ஆஃப் மேட்ரிசஸில் படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை டிட்டர்மினண்ட்டில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த டிட்டர்மினன்ட் போட்டிருக்கிறதுக்கு கீழே அந்த பேராகிராஃபில் செகண்ட் லைன், நோட் தட் த குவான்டிட்டிஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்கொயர் பிட்வீன் டூ வெர்டிக்கல் லைன்ஸ். உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருங்க பாருங்கள். வெர்டிக்கல் லைன்ஸ் எப்படி போடணும், ஹாரிசான்டல் லைன்னா எப்படி இருக்கும். இப்போ வெர்டிக்கல் லைன்ஸில் அந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திஸ் அரேஞ்ச்மெண்ட் இட்ஸ் கால்டு டிட்டர்மினன்ட். சரிங்களா? இப்போ நம்ம உள்ளே இன்னும் போய் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ இந்த செக்ஷனில் நம்ம என்னென்ன ஹெட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் வித்தவுட் ப்ரூஃப், மைனர்ஸ், கோஃபேக்டர்ஸ், adjoint, inverse of a square matrix and business applications of determinants. இது எல்லாமே தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். 1.1.1 செக்ஷன் என்னென்னா ஜஸ்ட் ரீகால் மட்டும்தான். இது நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே பார்த்தது தான். ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக இந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸோட ப்ராப்பர் டெஃபினிஷன். எ மேட்ரிக்ஸ் இஸ் a rectangular arrangement of numbers in horizontal lines. That means rows. row தான் horizontal லைனில் இருக்கக்கூடியது rows அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் vertical லைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் காலம் சொல்லுவோம். சரிங்களா? numbers are enclosed in square brackets or open brackets or pair of double bars. It is denoted by A, B, C alphabets. எந்த ஆல்ஃபபெட்ஸ்னாலும் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டினோட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்ற ஆல்ஃபபெட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 மேட்ரிக்ஸ் இருந்தால் ஏபி, 3 மேட்ரிக்ஸ் இருந்தால் ஏபிசி அந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ரோ காலம் அது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு ரோ காலம் எதுன்றது உங்களுக்கு குழப்பமாக இருந்தது அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸில் இப்போ காலம் அப்படின்ற வேர்டு எழுதுனீங்க அப்படின்னா சி அப்படின்ற லெட்டர் வந்து கீழே முடிகிறதால அப்போ கீழே வரக்கூடியதெல்லாம் காலம் அப்படின்னு சொல்லுவோம். சைடில் போகக்கூடியது ரோஸ். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் இது மாதிரி ஹிண்ட் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ இஸ் ஈக்குவல் டு 143. தட் மீன்ஸ் ரோஸ். 15 அப்படின்றது காலம்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, எப்படி அது போடுறது, எப்படி டினோட் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். இஃப் எ மேட்ரிக்ஸ் ஏ ஹேஸ் எம் ரோஸ் அண்ட் என் காலம்ஸ். இது ஜென்ரலாக தான் போடுறது. 2 rows 2 columnsன்ற மாதிரி இது ஜென்ரலைஸ் பண்ணுறதுனால எம் ரோஸ் அண்ட் என் காலம்ஸ் அப்படின்னு எடுத்திருக்காங்க. தென் ஏ இஸ் கால்டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் எம் cross n. அப்போது ஒரு ஆர்டர் எழுதும்போது ஸ்டார்டிங்கில் எழுதும்போது ரோ எழுதணும், செகண்டில் எழுதும்போது காலம் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க 143 586. இப்போ இதில் இதனோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ தான் செக் பண்ணும். 2 rows இருக்குது, 3 columns இருக்குது. அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 cross 3 அப்படின்னு போடணும். நீங்கள் மாற்றி 3 cross 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 3 rows 2 columns அப்படின்ற மாதிரி மீனிங் ஆகிடும். ஃபஸ்ட்டு எப்போவுமே எடுத்து எழுதும்போது ரோ எழுதணும், செகண்ட் வந்து எழுதும்போது காலம் எழுதணும். திஸ் இஸ் கால்ட் அ ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m cross n இஸ் ரெப்ரசன்டட் பை A11 A12. இதெல்லாம் மீனிங் A11 எழுதியிருக்கிறது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட்னால் அதில் ஒரு நம்பர் இருந்ததுன்னா அது எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. சரிங்களா? இது ஒரு சும்மா ஜென்ரலான ஃபார்ம் தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்.
என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்பர் 1, ரோ மேட்ரிக்ஸ். A matrix having only one row, it's called a row matrix. ஒரு மேட்ரிக்ஸில் ஒன்லி ஒன் ரோ மட்டும் இருந்தது அப்படின்னா தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் அ ரோ மேட்ரிக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு காலம் மேட்ரிக்ஸ். சிமிலர்லி a matrix having only one column, it's called a column matrix. இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோ எப்படி எழுதியிருக்காங்க, காலம் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரோ வந்து ஹாரிசாண்டலில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, காலம் வந்து வெர்டிக்கலில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தென் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே சொல்லலாம். ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் all the elements of a matrix are zero, அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்னால் இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நம்பரை தான் இங்கே எலமெண்ட்ஸ் அப்படின்னு மேட்ரிக்ஸில் சொல்லுவாங்க. அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோ ஆகிடுச்சு, ஜீரோவாக இருக்குது அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அ ஜீரோ மேட்ரிக்ஸ். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஓ அப்படின்ற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 0, இப்போ 2x2க்கு 0 0 0 0, 3x3 மேட்ரிக்ஸுக்கு டோட்டலாக ஜீரோவாக இருக்குது ஃபார் ஆல் ஜீரோ மேட்ரிசஸ். இங்கே நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜீரோ மேட்ரிக்ஸ் கேன் பி ஆஃப் எனி ஆர்டர். ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து எந்த ஆர்டர் வேணாலும் எழுதலாம். இப்போ பாருங்கள், இது 2x2 மேட்ரிக்ஸில் இருக்காங்க, 3x3 மேட்ரிக்ஸ்லையும் இருக்காங்க, 1x1லேயும் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது அதில். இப்போ இது ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். இப்போ இது வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸில் ரோ மேட்ரிக்ஸ் பார்த்தோம், காலம் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், ஜீரோ மேட்ரிக்ஸ் பார்த்தோம். தென் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஸ்கொயரில் இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் of a matrix are equal. number of rowsum number of columnsum ஒரு மேட்ரிக்ஸில் ஈக்குவலாக இருந்ததுன்னா that matrix it's called the square matrix. அதாவது இப்போ ரோ வந்து 2 இருந்ததுன்னா காலமும் 2ஆக இருக்கணும். அதுதான் 2x2 மேட்ரிக்ஸ் சொல்கிறது. 3x3 மேட்ரிக்ஸ் அது மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் ஈக்குவல். that is called the square matrix. next, triangular matrix. A square matrix whose elements above or below the main diagonal, leading diagonal சொல்லலாம், main diagonal are all zero, is called a triangular matrix. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளில் டயக்னல் அப்படின்றது அங்கே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அங்கே சைடில் இருக்கலாமா அந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஏன்ற மேட்ரிக்ஸில் பாருங்கள் 1 2 5 அந்த மிடில் இருக்கக்கூடிய டயக்னலாக இருக்குல்ல அந்த நம்பர்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸை தான் டயக்னல் மேட்ரிக்ஸ், டயக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த டயக்னலுக்கு பிலோ ஆர் பிலோ, அபோவ் ஆர் பிலோ, அங்கே ஏதாவது ஒரு இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருக்கும். தட் இஸ் கால்டு தி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். நான் உங்களுக்கு அது புரியணுன்ட்டு தான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். triangular matrix, this is called the triangular matrix. next, diagonal matrix. A square matrix in which all the elements are then the main diagonal elements are zero, it's called a diagonal matrix. ஒன்றும் இல்லாமல் இப்போ டயக்னல்ன்றது 5 to 1 பிளேஸை தான் டயக்னல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயக்னலை தவிர மற்ற இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு தி டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். A diagonal matrix with all diagonal elements are equal to k, it's called scalar matrix. இப்போ டயக்னல் மேட்ரிக்ஸில் டயக்னலை தவிர மற்ற எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கணும்னு சொன்னேன். சிமிலர்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் அதே டயக்னலை தவிர மற்ற எல்லாமே ஜீரோவாக இருக்கும். பட் அந்த டயக்னலில் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள் 5 5 5 எல்லாமே சேம் நம்பராக இருக்குது அப்படின்னா
அந்த மேட்ரிக்ஸை ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் யூனிட் மேட்ரிக்ஸ் or identity matrix. A scalar matrix having each diagonal element equal to 1. It's called a unit matrix. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டயக்னல் மேட்ரிக்ஸில் டயக்னலில் மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்கும், மற்ற இடம்லாம் ஜீரோவாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் டயக்னலில் சேம் நம்பராக இருக்கும். 5 5 5னா எல்லாமே 5ஆக இருக்கும், 4ஆக இருந்தால் எல்லாமே 4 3 அது மாதிரி சேம் நம்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். யூனிட் மேட்ரிக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்னலில் 1 மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் கால்டு தி யூனிட் மேட்ரிக்ஸ். சரிங்களா, அப்படியே ரிலேட்டடாக வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்னல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். தென் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பை அ ஸ்கேலார். சரிங்களா, இதில் ஒன்றும் இல்லை. இப்போ ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ 2a அந்த ஏவோட 2வை மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த 2 அப்படின்றது அந்த மேட்ரிக்ஸில் எல்லா எலமெண்ட்ஸோடையுமே நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அதுதான் இங்கே ஜென்ரல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏ இருக்குது, ஏன்ற மேட்ரிக்ஸோட மைனஸ் சிம்பிளை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா அந்த மைனஸ் சிம்பிள் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸோடுமே நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணுவோம். ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ். Two matrices A and B are said to be equal. அந்த ரெண்டு மேட்ரிசஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும்னா இஃப்க்கு அப்புறம் வர்றது கண்டிஷன். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த 2 matrices are equal. சரிங்களா, என்ன கண்டிஷன்? they have the same order. அதனோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் பின்ற மேட்ரிக்ஸும் 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். தென் their corresponding எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் அதே எலமெண்ட்ஸ் பிலையும் இருக்கணும். தட் இஸ் கால்டு தி ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ். நெக்ஸ்ட்டு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ். மெயினாக அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ண முடியும். அதான் நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்க பாருங்கள். சேம் ஆர்டராக இருந்தால் தான் 2 மேட்ரிசஸ்க்கு அடிஷன் பண்ண முடியும், சிமிலர்லி சப்ராக்ஷனும் பண்ண முடியும். சரிங்களா, அது ஜென்ரல் ஃபார்மேட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். இப்போ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் ஆர்டர் வந்து சேமாக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு என்னென்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ் இட்ஸ் பாசிபிள் ஒன்லி when the number of columns of the first matrix is equal to the number of rows of the second matrix. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ உங்கள் ஜென்ரல் ஃபார்மேட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே எழுத சொன்னது ரோ தான் ஃபஸ்ட்டு எழுதணும், செகண்ட் எழுதும்போது காலம் எழுதணும். இப்போ பாருங்கள், நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம், இங்கே நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ. அப்போ ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஜென்ரலாக பி அப்படின்றத வச்சு டினோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த 2 மேட்ரிக்ஸுக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 3x2 மேட்ரிக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன், 2x4 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் பாருங்கள், இதோட காலம் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் வந்து 2, செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ 2, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 3x4 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தாம்மா. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரோ அப்படியே நமக்கு காலமாக சேஞ்ச் ஆகும். அதுதான் m×n இருக்குது. டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு n×m மாறிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ரோ 1 2 5, அது அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலமாக சேஞ்ச் ஆகிருக்கும் 1 2 5. திஸ் இஸ் கால்டு தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். டெஃபினிஷன்ஸ் 1.2. To every square matrix A of order n with entries as real or complex numbers,
we can associate a number called determinant of order A and is denoted by determinant A, or அதை ஷார்ட்டாக டிடிடி ஆஃப் ஏன்னு போட்டிருப்பாங்க, இல்லைனா டெல்டா அப்படின்னு போடுவாங்க. இது எல்லாமே டிட்டர்மினண்ட்டோட டினோட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ டிட்டர்மினண்ட்டை எப்படி சால்வ் பண்ணுறது கீழே போட்டிருக்காங்க. ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கும் போது எந்த டைரெக்ஷனில் மல்டிப்ளை பண்ணணும், ஃபஸ்ட்டு எது வரணும். இப்போ A11 A22 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபார்முலாலே ஒரு மைனஸ் வரும். அதுக்கப்புறம் A21 A12 அதை மல்டிப்ளை பண்ணணும். A11னா என்ன, ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட். A12 அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட். எல்லாத்துக்குமே அதே மீனிங் தான்மா. சரிங்களா? அதே மாதிரி தான் 21னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட். அதோட மீனிங் தான் அந்த A11 A12 A21 அதெல்லாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தலாம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள்லாம் கொஞ்சம் ஞாபகம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அதாவது சேம் சைன் இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணுவோம், சைன் டிஃபர் ஆச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 1.1ல் எவாலுவேட் டிட்டர்மினன்ட் சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி A11 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், A11ஓட நம்பர், நெக்ஸ்ட்டு A22ஓட நம்பர், ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ், ஆல்ரெடி இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கிறதால -1 × 4. இப்போ இது நம்ம நார்மலாக எப்போ போல் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1.1.2 மைனஸ். Let determinant of A is equal to determinant of Aij be a determinant of order n. The minor of an arbitrary element Aij, it's a determinant obtained by deleting the ith rows and jth column in which the element Aij stands. The minor of Aij is denoted by Mij. Mij அப்படின்னா ஒன்றும் இல்லாமல், அந்த ஒரு எலமெண்ட் எடுத்தோன்னா அந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு சம்மில் சொல்லும்போது இன்னும் ஈஸியாக புரியும். ஒரு குட்டி டயக்ராம் வரைஞ்சிருக்க பாருங்கள். அந்த Aij அப்படின்றது தான் கோஃபேக்டர் டினோட் பண்ணக்கூடியது. இப்போ கோஃபேக்டர் அப்படின்றதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டு தான் மைனர். மைனர்னால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மேட்ரிக்ஸை அந்த மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணியே ஒரு குட்டி மேட்ரிக்ஸாக மாற்றுறது, அதுதான் மைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோஃபேக்டரில் உள்ளே இருக்கக்கூடியது தான் Mij அப்படின்றது தான் மைனஸ். அந்த மைனரோட இந்த -1 the whole power I plus j ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு தி கோஃபேக்டர். சரிங்களா? அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. கோஃபேக்டர் அப்படின்னு என்னென்னா, தி கோஃபேக்டர் இஸ் அ சைன்டு மைனர். மைனரோட சைன் நம்ம லிங்க் பண்ணோம், ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு தி கோஃபேக்டர். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஜென்ரல் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினண்ட்டில் எழுதியிருக்காங்க. A11 A12 A13. நான் 11 12க்குலாம் உங்களுக்கு மீனிங் சொல்லிட்டேன். சேம் இங்கேயும் அதே மீனிங் தான். இப்போ ஃபஸ்ட்டு A11 அந்த எலமெண்ட்டோட மைனர் கண்டுபிடிக்கிறாங்க. மைனர் வந்து M11. இப்போ அந்த A11ல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ரோ, அந்த எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய காலம் நான் க்ராஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதை க்ராஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை இங்கே டிட்டர்மினண்ட்டில் எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டில் எழுதிட்டு இது நம்ம ஆல்ரெடி டிட்டர்மினண்ட் எந்த டைரெக்ஷனில் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அந்த டைரெக்ஷனில் இங்கே மல்டிப்ளை பண்ணி ஜென்ரலாக எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் மைனர் ஆஃப் A11. இப்போ கோஃபேக்டர் ஆஃப் A11 இஸ் கேபிட்டல் A11 இஸ் ஈக்குவல் டு, இங்கே மேலே இருக்க பாக்ஸ் போட்டிருக்க அந்த ஃபார்முலாவில் I அப்படின்றது 1, ஜேன்றதும் 1. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேபிட்டல் A11 இருக்குது. நம்ம ஜென்ரல் எழுதுனதில் கேபிட்டல் AIJ. அப்போ ஐன்றது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது, ஜேன்றது செகண்ட் இருக்கக்கூடிய நம்பர். அப்போ இதில் நமக்கு ரெண்டுமே 1 1 தான் இருக்குது.
அதனால் என்ன பண்ணுவேன், அந்த ஈக்குவேஷனில் எங்கே ஐலாம் இருக்கக்கூடிய அங்கெல்லாம் 1 போடுவேன், ஜே இருக்கிற இடம் எல்லாமே 1 போட்டு சால்வ் பண்ணுவேன். சால்வ் பண்ணும்போது இங்கே -1 the whole power 1 + 1 1 + 1 is equal to 2. அப்போ அது ஈவன் நம்பராக இருக்கிறதால கண்டிப்பாக அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டில் இருக்கிறது நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் கிடைக்கும். அப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஐஜே ப்ளஸ் பண்ணும்போது ஈவன் நம்பர்ஸாக வந்தால் ப்ளஸ் சிம்பிள் போடுவோம், ஆட் நம்பர்ஸ் வந்தால் மைனஸ் சிம்பிள் போடுவோம். நீங்கள் இதில் ஃபுல்லாக எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஈவன் வர இடம் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும், ஆட் வர இடங்கள் எல்லாமே என்னவாக இருக்கும், மைனஸாக இருக்கும். இப்போ நான் எப்படி A11க்கு சொன்னனோ அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே மைனர் பார்ட் கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர் பார்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் இங்கே டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்கம்மா. சரிங்களா? இப்போ நமக்கு சம்மு போடுறதுக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ண தெரியணும், மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் அதனோட இன்ட்ரொடக்ஷன், தென் ரீகால் பண்ணுற விதமாக மேட்ரிசஸில் சில டெஃபினிஷன்ஸ், தென் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், தென் டிட்டர்மினன்ட் எப்படி ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்றது பார்த்தோம், எந்த டைரெக்ஷனில் ப்ராடக்ட் பண்ணணுன்றது பார்த்தோம். லாஸ்ட்டாக மைனர்ஸ், கோஃபேக்டர்ஸ். இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் சம்ஸ் பார்க்கலாம்.